நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழ் இலக்கணத்துல போலி என்ற ஒரு இலக்கண பகுதி தான் பார்க்க போறோம். போலி என்றால் என்ன? போலி என்றால் டூப்ளிகேட்டுங்க ஐயா அப்படின்னு சொல்லுவீங்களா? அப்படி கிடையாது. இலக்கணத்துல போலி என்றால் எழுத்து வடிவம் மட்டும்தான் மாறும். சரிங்களா? அது சொல்லக்கூடிய பொருள் மாறாது. என்னங்க ஐயா சொல்றேன்? இப்போ உதாரணத்துக்கு இதை பாருங்க. அறம் செய்ய விரும்பு, இது ஔவையார் வாக்கு. அரண் வலியுறுத்தல், இது திருவள்ளுவரோட அதிகாரத்துல ஒன்று. சரிங்களா? இப்ப இந்த இரண்டு சொல்லில் இருக்கக்கூடிய அந்த முதல் சொல்ல மட்டும் பாருங்க. அறம், அரண். சரிங்களா? அறம் இதோட இறுதி எழுத்து இம். அரண் இதோட இறுதி எழுத்து இன். ஆனா இந்த இரண்டு சொல்லும் வேறு வேறாக தெரிந்தாலும் சரிங்களா, அது சொல்லக்கூடிய உணர்த்தக்கூடிய பொருள் ஒன்னே ஒண்ணுதான். அது நல்லொழுக்கம். அப்ப சொல்லோட முதல்லையோ இல்ல இடையிலையோ இல்ல இறுதியிலையோ எங்க வேணாலும் சரிங்களா, எழுத்துக்களோட வடிவம் மட்டும் மாற்றம் அடையும். சரிங்களா? ஒரு எழுத்துக்கும் இன்னொரு எழுத்துக்கும் அந்த எழுத்துக்களோட வடிவம் மட்டும்தான் மாறும். சரிங்களா? இயல்பா இருக்கக்கூடிய அதோட எழுத்து வடிவம் மட்டும் மாறி அதற்கு பதிலாக வேறு ஒரு எழுத்து தோன்றினாலும் அதோட பொருள் மாறாமல் இருப்பதுதான் போலி. சரிங்களா? இப்ப அறம் அரண் எடுத்துட்டோம் அப்படின்னா அதுல இம்முக்கு பதிலாக இன்னு மட்டும்தான் மாறி இருக்கு. சரிங்களா? இந்த எழுத்திற்கு இயல்பா இருக்கக்கூடிய இம் என்ற எழுத்திற்கு பதிலாக வேறு ஒரு எழுத்து இன் தோன்றி இருக்குது. ஆனாலும் அது தரக்கூடிய பொருள் மாறவில்லை. அறம்னாலும் நல்லொழுக்கம் தான், அரண்னாலும் நல்லொழுக்கம் தான். அப்ப அது உணர்த்தக்கூடிய பொருள் மாறாமல் இருப்பதுதான் போலி. இப்ப போலி அப்படின்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த போலி என்ற ஒரு சொல் எங்கிருந்து தோன்றியது அப்படின்னா, போல இருத்தல் என்ற ஒரு சொல்லில் இருந்தா போலி என்ற ஒரு சொல்லே தோன்றி. இப்ப இது போல இருத்தல் சொல்றோம் இல்லைங்களா, அப்ப போல இருத்தல் என்ற ஒரு சொல்லில் இருந்துதான் போலி என்ற ஒரு சொல்லே தோன்றியது. நமக்கு தேர்வுல இந்த ஒரு வினா வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. போல இருத்தல் என்ற ஒரு சொல்லில் இருந்து தோன்றியது எது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா போலி. அப்ப போல இருத்தல் என்ற ஒரு சொல்லில் இருந்து தோன்றிய சொல் எதுனா போலி. நல்லா நினைவில் வச்சுங்க. இப்ப இந்த போலி அப்படிங்கிறது எத்தனை வகைப்படும் அப்படின்னா 3 வகைப்படும். என்னென்ன? முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி. என்னங்க ஏன் முதற்போலி? போலி அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டேன். ஒரு சொல்லுக்கோ இன்னொரு சொல்லுக்கோ அதோட எழுத்து வடிவம் மட்டும்தான் மாறும். ஆனா அது உணர்த்தக்கூடிய பொருள் மாறாது. அப்ப முதற்போலினா முதல் எழுத்து. சரிங்களா? முதல் எழுத்து. இப்ப ஒரு சொல்லுக்கும் இன்னொரு சொல்லுக்கும் அதோட முதல் எழுத்து மட்டும்தான் மாறும். ஆனா அது உணர்த்தக்கூடிய பொருள் மாறாது. இப்போ திரையில தெரிகிற இந்த சொற்களை எல்லாம் நல்லா பாருங்க. இந்த சொற்களோட முதல் எழுத்தை மட்டும் பாருங்க. அதோட முதல் எழுத்து மட்டும்தான் மாறி இருக்கும். ஆனா அது தரக்கூடிய பொருள் மாறாது. இதுதான் முதற்போலி. இடைப்போலி. இடைப்போலி அப்படின்னா இடையில. சரிங்களா? அப்ப இடையில இருக்கக்கூடிய எழுத்துக்கள் இப்ப திரையில தெரியுது இல்லைங்களா, இடையில இருக்கக்கூடிய எழுத்துக்கள் மட்டும்தான் மாறுமே தவிர அதோட பொருள் மாறாது. கடைப்போலி அப்படின்னா கடைசி எழுத்து. கடைசி எழுத்து. அப்ப சொல்லோட இறுதியில இருக்கக்கூடிய கடைசி எழுத்து மட்டும்தான் மாறும். ஆனா அது தரக்கூடிய உணர்த்தக்கூடிய பொருள் மாறாமல் இருப்பதுதான் கடைப்போலி. சரிங்களா? இப்ப போலி அப்படின்னா என்னன்னு தெளிவா தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி, இது எல்லாமே உங்களுக்கு இப்ப தெளிவா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் போலி 3 வகைதானா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த 3 மட்டும் இல்லாம இன்னொரு வகையும் இருக்கு. அது என்ன அப்படின்னா அதுதான் முற்றுப்போலி. முற்றுப்புள்ளியா? அது என்னங்கய்யா அப்படின்னா முற்று முழுவதுமாக மாறி இருக்கும். சரிங்களா? இப்ப 5, 5 பாருங்க. 5, 5 நம்ம பேச்சு வழக்குல 5ன்னு சொல்லுவோம். எழுத்து வடிவில் 5ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஆனா இரண்டுமே 5 என்ற ஒரு எண்ணை தான் குறிக்குது. ஆனா எழுத்து வடிவம் மற்றும் முழுமையா மாறி இருக்கு. ஐ இந்து, ஆ இஞ்சு, அதோட முழு வடிவமே அந்த எழுத்தோட முழு எழுத்துக்களே மாறி இருக்கு இல்லைங்களா? ஆனா அது தரக்கூடிய பொருள் ஒன்றுதான். அப்ப முதல் எழுத்து மட்டும் மாறியிருந்தா அது முதற்போலி, இடையில இருக்கக்கூடிய எழுத்துக்கள் மட்டும் மாறியிருந்தா அது இடைப்போலி, கடையில இருக்கக்கூடிய எழுத்து மட்டும் மாறியிருந்தா அது கடைப்போலி, முழுவதுமாக மாறியிருந்தால் அதுதான் முற்றுப்போலி. சரிங்களா? இப்போ போலி அப்படின்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுல ஏதேனும் உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தா மறக்காம கீழே பின்னூட்டத்துல உங்க கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் பதிவிடுங்க. கண்டிப்பா நான் விடையளிக்கிறேன் உங்களுக்கு. சரிங்களா? இப்ப உங்க பயிற்சிக்கான ஒரு சில வினாக்கள். இப்ப நான் கொடுக்குற இந்த வினாக்கள் எல்லாம் பாருங்க. இந்த சொற்கள்லாம் எது முதற்போலி, எது இடைப்போலி, எது கடைப்போலி அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு நீங்க மறக்காம கீழே பின்னூட்டத்துல பதிவிடுங்க. சரிங்களா? வேறொரு காணொலியில வேறொரு இலக்கணத்தோட சந்திப்போம்.